பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல என் தாய் விஷ்ணுபாயுடைய பரிபூர்ணமான ஆசி தனுசு ராசிக்கு கிடைக்க வேண்டும். நாளும் கோளும் நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன. நமக்கு நம்பிக்கை இறை மீது இல்லாவிட்டாலும் ஜோதிடம் மீது இல்லாட்டாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல ஒரு சக்தி நம்மை இயக்குகின்றது. நம்ம வெற்றிகள் தடைபடும் போதும் பிரச்சனைகள் பூதகரமாக நம் முன் நிற்கும் பொழுதும் சிலவற்றை எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் நம்ம இழக்கும் பொழுதும் ஏதோ ஒன்று நம்மை நகர்த்துகின்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிடம், அதுவும் சோழி பிரசன்னம் ஒரு கைகாட்டி மரம் மாதிரி தான். அந்த கைகாட்டி மரமே அந்த ஊருக்கு சென்றடைகாத செல்கிற வழியைத்தையும் காட்டும். அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம், ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரியது, பங்குனி மாதம் குலதெய்வத்துக்கு உரியது என்பது போல ஒவ்வொரு மாதமும் ஒரு தெய்வ சக்திக்கு உரியதாக இருந்தாலும் கூட இந்த வைகாசி மாதம் முருகனுக்கு உரியது. என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தடை வருது, பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை தொடர்ந்து நம்ம மன ரீதியாக பாதிக்குதுன்னா அதுக்கு சூரியன் ஒரு காரணமாக இருக்கலாம். பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் காரணம், ஆத்மகாரகன் என்று கூடிய சூரியன் தான் காரணம். சூரியன் மட்டும் நலமாக இருந்து விட்டாலே கலக்கமே இல்லைங்க. அந்த வகையில தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் சூரியனை முருகனை வழிபட்ட ஒரு அற்புதமான நாள். முருகனுடைய திருஅவதார திருநாளும் இந்த வைகாசி மாதம். அந்த வகையில பார்க்கும்போது இது தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் சொல்லி பிரசனத்துல பார்க்கலாம். தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். எத்தனையோ பிரச்சனைங்க, எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ தடைகள். அந்த தடைகள் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதித்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு தரப்போகின்றது என்பதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கிறது. ஒரு நல்ல வேலை அமையல, காலம் கடந்து திருமணம் நடக்கலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, ஏன் ஒரு வாழ்வு நமக்கு அமைந்து விட்டது என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம். பாக்கியஸ்தானபதினு சொல்லக்கூடிய சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் சனி மற்றும் முதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சனியும் சூரியனும் அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட சில நேரங்களில் நன்மை தரக்கூடியதாகவே அமைந்துவிடும். அந்த பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற சனி அது மட்டும் கிடையாதுங்க, புதனால புதிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகள் திருமண வாய்ப்பு அமையலாம், தொழில் சார்ந்த வாய்ப்பு அமையலாம், இடமாறுதலாக இருக்கலாம், அந்த இடமாறுதல் வெற்றி நோக்கி தரலாம், அரசு துறையில ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில இருந்து வந்த தடைகளும் பிரச்சனையும் தீரலாம். அதை இத்தனையும் தரப்போகின்றார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, குறிப்பா சொல்ல போன புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் இருக்கலாம், அந்த முயற்சி தடைபட்டிருக்கலாம், அந்த முயற்சிகள் தடை நீங்கலாம். ஒரு தொழில் நடத்துவதற்கு பொருளாதார தடை இருக்கலாம், அந்த பொருளாதார தடை நீங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலாம். சுய தொழில் செய்யலாம் என்ற ஒரு முயற்சி இருக்கலாம், அந்த முயற்சிக்கு சரியான காலகட்டம். செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு துறை சார்ந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும், அரசு துறையின் மூலம் ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைவதற்கும் சரியான தருணம் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம். அதே நேரத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அவ்வப்பொழுது தோணத்தான் தோணும். அவ்வப்பொழுது அந்த அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால செவ்வாய் அவ்வாறு சிறப்பாக அமையல. அந்த வகையில் பார்க்கும்பொழுது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தனுடைய செவ்வாய் சிறப்பாக அமைய வேண்டும். அதன் காரணமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போவீர்களானால், எதிர்கால நலனை நினைப்பீர்களானால் கவலைப்பட வேண்டாம். கலத்திரகாரகன் சுக்கிரன் சிறப்பாக இருக்கின்ற ஒரே ஒரு காரணம், கடைவி மனைவி கூட இருந்த இந்த பிரிவு மாறி ஒருவர் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, ராசிநாதன் குரு உங்கள் ராசியையே பார்க்கின்ற ஒரு அற்புத கட்டம். குருவின் முழுமையான பார்வையை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த தேவகுரு பிரகஸ்பதியுடைய முழுமையான பார்வை, அவருடைய பார்க்கின்ற அந்த பார்வை பாவங்களை மட்டுமல்ல, பிரச்சனைகளை மட்டுமல்ல, சங்கடங்களை மட்டுமல்ல, அத்தனையும் மொத்தமாக தீர்த்துவிடும். நல்ல வாழ்க்கை அமையும், நிம்மதியான ஒரு சூழ்நிலை அமையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனோ திடம் வேணும், எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கு மன உறுதி வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்கு. அது இருந்து மாறுகின்ற தன்மை குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறது. நவ கிரகங்களில் சுப கிரகமாக விளங்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில பதிவதனால தொழிலில், வாழ்க்கையில், குடும்பத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் மாறி நல்ல வளர்ச்சி பெற்று நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார்.
பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், இல்லை கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனையாகட்டும், இல்லை முதலாளி தொழிலாளிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், ஏதொரு வம்பு வழக்குகளாகட்டும், அதிலிருந்து விடுதலை பெற்று நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலையை குருவின் பார்வை அமைத்து தரும் தனுசு ராசிக்கு. அது மட்டும் கிடையாது, செவ்வாய் உச்சம் பெற்று லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்திருப்பதனால பொருளாதாரத்தில் இருந்த வந்த தடைகள் இல்லாமல் போய்விடும். கை கேட்டது வாய்க்கிளையே என்று கவலைப்பட்ட நிலை மாறி ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வீடு வாங்குகின்ற யோகம், சிலருக்கு வாங்கிய இடத்துல அந்த வீடை கட்டி முடிக்கின்ற யோகம், நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு நில சம்பந்தமான பிரச்சனை இருந்தனா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதாவது பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தருவார். குறிப்பாக சொல்லப்பட கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள், மகளிர் செல்வம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் குருவின் அருளாலும் கடத்திரக்காரன் சுக்கிரன் துணை இருப்பதனாலும் அற்புதமான ஒரு மாற்றம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இடது கை பக்கம் குருவும் வலது கை பக்கம் சுக்கிரனும் இருப்பதனால இரண்டும் தட்டுவதால மிருதங்கத்திற்கு வழி இருந்தாலும் கூட அருமையான இசை, இன்பமும் துன்பமும் கலந்தவங்க வாழ்க்கையில துன்பம் குறைந்து சந்தோஷம் நிறைகின்ற ஒரு அருமையான காலம் இந்த தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதம். கவலையே பட வேண்டாம். நீ ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பணமழை கொட்டும் என்று சொல்வதை விட, பணமழையில் நனைவது என்று சொல்வதை விட, யோகத்தும் அத்தனையும் அள்ளி கொடுப்பார் என்று சொல்வதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அதை சொல்லியிருக்கேன் கடந்த காலங்களில். அவர்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. இந்த வைகாசி மாதம், இந்த ஒரு வைகாசி மாதத்தை வரக்கூடிய செவ்வாய் அல்லது வெள்ளி ஏதோ ஒரு நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம், முருகனை நினைத்து அவன் நாமாக்களை சொல்லலாம். கந்தா என்று, கடம்பா என்று, முருகா என்று சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை எல்லாம் சொல்லி காலையிலிருந்து மாலை வரை உபவாசம் இருந்து பாலை மட்டும் அருந்தி முருகன் நினைவோடு இருந்து அந்த காலை மாலை இரு வேளைக்குள்ள ஒரு வேளை முருகனுடைய ஆலயம் சென்று பாலாபிஷேகம் செய்வீர்களானால் தடை நீங்கி பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான ஒரு நல்ல சந்தர்ப்பம், சுபகாரியங்கள் அமையும்.